கல்யாணம் மாதிரி விசாலமா இருக்கு. நல்லா படுத்து தூங்கலாம் போல இருக்கு. ஓரமா போய் உக்காரு. வந்துட்டானுங்க. சார், எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல. சார் காலையில கச்சேரி இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார். உங்களை சந்தேக கேஸில் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மேல எந்த கேஸும் போடல. எந்த கேஸும் இல்லையாடா, வாங்கடா போலாம். நான் சொல்றத கேட்டீங்கன்னா உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க கல்யாண நாளா இருக்கும். அது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. டேய், அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? அதுக்கு தானே நைட் டியூட்டி வந்திருக்கேன். நல்லா அடி வாங்கி இருப்பார் போல இருக்கு. வெளியே தான் புலி, வீட்டுல எலி போல இருக்கு. நாளைக்கு பாபர் மசூதி இடிச்ச நாள். சார், அதுக்கே சார் எங்களை எடுத்துட்டு வந்தீங்க? பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன். சார், எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே எடுக்கிறீங்க. ஐயோ, இவனுக்கு எப்படி புரியுது? சோடா கொண்டு வர சொல்லிட்டா? நீ தட்சணை வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். சார், நான் பேசுறது வாசிக்கிற மாதிரி இருக்கா? தட்சணை எல்லாம் தரேன்றீங்களே. யோ மேளம், வாசியா தட்சணை. நான் சொன்னது இந்த லட்டி தட்சணையா? போய் ஓரமா கரியா. அப்படிங்களா? சரி சார். ஐயோ சார், நான் என்ன நீங்க வாசிக்க போறீங்களா? ஐயப்பா, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்பா, ஏன்பா இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிருவோன்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி திருன்னு முடிக்கிற? வாணி சார். யோ, மணி 6 மணிக்கு மேல ஆகுது இல்ல? இன்னும் அந்த பொண்ணை ஹோம் கன்ஃபார்மா உட்கார வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு தவறு சொல்லிட்டேன். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க, அதான். வாணி சார், இந்த பொண்ணை உன் பாதுகாப்புல வச்சுக்க. ஓகே சார். வாமா இங்க. வாமா, உன்னதான் கூப்பிடுறேன். எல்லாம் இறங்கு. ஏய், சீக்கிரம் இறங்கி வா. இந்த குந்தாணிகளை ஏன் கூட்டு வரா? இவ மானத்தை வாங்கிடுவாள. ஏய், எல்லாம் சீக்கிரம் வா. நம்ம பொழப்புல மண்ணை போடுறாங்களடி, என்ன பண்றது இவங்க? உடம்பு தாங்காதமா, ஒரு நாள் லீவ் எடுத்ததா நினைச்சுக்க. பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருந்துகிட்டு உடம்ப பத்தி நீ பேசுற? கம்முனிரியா, லத்தி நினைச்சு உன்ன தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க. சரி 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 சரி, போ 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 போ. ஏன் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஊதுன வாயா எப்படி அடங்கும்? யோ ஏட்டு, மாமூலம் வாங்கிட்டு மங்க தாடுறியா? கேவலப்படுத்தாத, உள்ள ஐயா இருக்காருல. அப்ப நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ரெக்கமெண்ட் எதுக்குன்னு ஒரு கணக்கு வேண்டாம். ஆமா, இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரிட்டையர்ட் ஒண்ணு இருக்க, அது உங்களுக்கு கிடையாதோ? இங்க பாரு, இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன், அதுல மண்ணெண்ணி போட்டுறாத. ரெக்கமெண்ட் ஐயா இருக்கு கேட்கலாமா? ஐயா இல்லன்னு வச்சுக்கோ. பாப்பா அங்கே உட்காரு. யோ, மாமூல் வாங்க வருவேல்ல, அப்ப பேசிக்கிறேன் வாயா. இந்த ஆளை நம்பி மாமூலம் கொடுத்துட்டு பொழப்பும் போய். ஐயோ ஐயோ. காவல் நிலையம் மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. எவ்வளவு நேரம் தான் மூஞ்சி ஆட்டினே இருப்ப? போகல. அனைவருக்கும் எனது இனிய இராப்பொழுது வணக்கங்கள். இதென்ன வண்டில ஜீவா வேடிக்கை பார்த்து நிக்கிற? போ. வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோடு. நல்ல முன்னேற்றம் தான். என்ன இருந்தாலும் ஏபி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி இப்படி தமிழ்லயே பினாத்துறான். ஜிப்பாவை பாரு. காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது. யார் அது? அது 8.25 லட்சணமே, எமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அது என்று ஔவையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள்.
அது இது என்ற அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றியா? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் 2 வார்த்தை பேசுனதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? யோ எங்கயா பிடிச்ச? சார் பஸ் ஸ்டாண்ட்ல புரியா பாச பேசுங்க சார். சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய், குடி பிரச்சனை அந்த காலத்திலே இருந்துக்குடா. இல்லாதையா பேரு சொல்வாரு. பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரொசீட். எந்த ஊரு? ஸ்டார்ட். முக்கண் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டிரை விடுத்து வேறு பெண்டிரை மணக்கச் சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணைநல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாக்குது, எப்படி போஸ்ட் கார்டில் எழுதுது? என்ன ஜாதி? சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எடுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவ்வை கிழவி. அந்த சாதி என்னுடைய சாதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த சாதி என்னுடைய சாதி. தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை ஐயா. ஐயா முடியல, அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க, வரேன். என்ன தொழிலே? எமக்கு தொழில் கவிதை எழுதுதல், நாட்டுக் குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடுநடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி. அந்த தொழில் எனது தொழில். ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க? நான் வேலை செய்றீங்க. வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பது, அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா? அதெல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்யற? மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா. ஏய், கம்னுடா, காது மேலே அடிக்க போறேன். வாத்தியார்ண்ணா, எம்ஜிஆர்டா. ஜோபா, இந்த ஆளு பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன். ஜோ உட்கார வை. சரி. வக்காரு. வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே, அதற்கு பொருள் என்ன? வக்காருன்னா குந்திக்க. எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள்? எப்பா, நான் யாரையும் வலிக்கல, நீ வா. ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு ஒன்றிவிட்டது போலும். இறையனாரே அவ்வாறு அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம்மாத்திரம். யாம் வருகிறோம். பித்தா பிறை சூடே. பாப்பா இப்படி குந்து. வேணாப்பா, இப்படி பண்ணு. ஓ, அமரச் சொல்லுகிறீர்களா? அத்தை தாம்பா ஆரம்பத்துல சொல்லிக்கிறேன். அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காறு, குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாது. அவனுக்கு ஒரு ஊர்ல பேச வராதா? இம்மென்னு முன்னே 700 வரிகள் பேசுவேன், பேசட்டுமா? ஓனாப்பா, ஏற்கனவே டரியல் ஆகுது. இந்த டரியல் என்ற வார்த்தை, ஐயப்ப சாமி நீதான் என்னை காப்பாத்தணும். ஐயப்ப சாமி தமிழ் அறியாதவர். இந்த மாதிரி 4 கேஸ் வந்துச்சு, டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க. அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் தான். ஒரு கணமும் சொம்பிராத என்னை அநியாயமாக இப்படி அமர வைத்திருக்கிறார்களே. சரி, பொறுமையாக இருப்போம். ஐயா, அமர்ந்திருப்பவரே, அப்படி அடித்து வைத்த ஆணி போல் அசையாமல் உங்களை அமர வைத்திருக்கிறார்களே, அப்படி தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன? அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா? சொல்லியா? நான் கேட்க கேட்க நீங்கள் பேசாமல் இருப்பதை பார்த்தால் தாங்கள் வேற்றுமொழிக்காரரோ என்று நான் ஐயுறுகிறேன். ஆரம்பிச்சிட்டியா? அவன் வேற்றுமொழிக்காரன் கிடையாது, தமிழன் தான். இப்ப மட்டும் இல்ல, நீ எப்ப கேட்டாலும் அவனால் பதில் பேச முடியாது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. என்ன இரும்பு இதயம் ஐயா உமக்கு? வாய் பேச முடியாததற்கு வழக்கா? வாய் பேச முடியாததுக்கெல்லாம் கேஸ் போட்டுருக்கு. நாங்க என்ன லூசா? அவன் என்ன பண்ண தெரியுமா? முனுசாமி தெருல 3 பவுன் நகையை திருட்டிட்டு இருட்டுல எரும மாட்டு மேல ஏறி இன்ஸ்பெக்டர் வீட்டுல விழுந்துட்டான். அவர் தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. யோ, இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கோ, இந்த பத்தியா ஒன்னையே பார்த்துட்டு இருக்கான். நீ ஏதோ அவனை திட்ட நினைச்சுக்கிட்டு உன் குரலை கடிச்சிருக்கோம். நாங்களே அதுக்கு பயந்தாயே அவனை விசாரிக்காம உட்கார வச்சிருக்கோம்.
ஒருத்தன் பேசியே கொள்றான், ஒருத்தன் பேசாமலே கொள்றான். என்ன பொழப்படாது? ஐயோ, என்னை காப்பாத்துங்க. காவல்துறையே, என்னை நிறுத்துடா. ஏண்டா இந்த நடு சாமங்கான அவனை அடிச்சு இழுத்து வரையில அப்படியே அவன் என்னடா தப்பு பண்ணான்? ஏல நீ யாரு, நீங்க 2 பேரும் யாரு? ஐயா, இந்த ஆள் ஒரு ஜோசியக்காரன். ஊர் ஊரா ஜோசியம் பாக்குறேன், பரிகாரம் பண்றேன்னு சொல்லி ஊர் பூரா பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. எங்க தேடியும் கிடைக்கல. இன்னைக்குதான் வசமா மாட்டினாதான் என்கிட்ட கொண்டு வந்தேன். அப்படியா? ஐயா, என் முகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க ஐயா. அவன் சொல்ற மாதிரி ஐயா என் முகம் இருக்கு. ஐயா, இப்படிதான் என் பொண்ணுக்கு 3ஆம் தேதி கல்யாணம் நடக்கும்னு சொன்னா. அது நல்ல விஷயம் தானே. ஆனா 2ஆம் தேதி வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்க. ஐயா, நான் போய் சொன்னாலும் என் வாய் போய் சொல்லாது. கேட்டியா? இருங்க. ஐயா. யோ ஐயா, வாயா. போயா. ஆமா, இவனுங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயா, என் திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன சோதிச்சு பாருங்க. உங்கள யாருக்காவது நான் கரெக்டா சோதிச்சு சொல்லலைன்னா என்னை என்கவுண்டர்ல போட்டுங்க ஐயா. எங்க பாக்கான்? என்ன சிங்க முகம் தெரியுது? ஓ, பட்டல்ல இருக்கிறதா? யோ, உன் முகத்துல முடிச்சா கிணறே காணாம போயிடுமையா. கிணத்தை பத்தி பேசாதாமா? ஆஹா, முகனா முகம், இது முகம். கைய பாப்போம். இந்த கைரேகப்படி உங்க பேரு என்ன? மங்களா இருக்கு. லென்ஸ் மாத்தணும். ஆர் காமராஜ். அச்சரேக, தீர்க்க ரேக, பூமி ரேகை. இந்த 3 ரேகை தான் இந்த கையில இல்ல. மத்த ரேகை எல்லாம் பின்னி பிசுறு எடுத்து பிரிச்சு பேன்ல பாத்துக்கிட்டு இருக்கு. பாக்குண்டா பாக்கும். இந்த மாதிரி ரேகை கோடியில ஒருத்தனுக்கு தான் அமையும். அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3மே உங்ககிட்ட இருந்து தான் சார் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. இத நான் பார்லிமெண்ட்ல கூட சொல்லுவேன். இதான் எங்களுக்கு தெரியுமா? நீ வேற ஏதாவது சொல்லு. நீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க. இல்ல போக்கிரி படத்துல விஜய் டயலாக் சொல்லுத. சாருக்கு என்ன கிடக்கு சொல்ல? இன்னைக்கு உங்க கைரேகப்படி உங்க மனைவி கிட்ட நீங்க அடி வாங்கியிருப்பீங்க. ஏய், வீரப்பலாம் அங்கதானோ வீட்டுல டம்மி பொறுக்கு நம்மள மாதிரி தான். ஒய்ப்பு குத்துனதுல ஒரு கண்ணு செவந்திருக்கு. ஏரே, சார் ரொம்ப நாளா எஸ்ஐயா இருக்காரு. அவர் எப்ப இன்ஸ்பெக்டர் ஆவாரு சொல்ல? ஆண்டவனே ஐஜியா வந்து சொன்னாலும் நீங்க கடைசி வரைக்கும் எஸ்ஐ தான். உதவி ஆய்வாளரே, ஏன் இப்படி உன்மத்தம் கொண்டவன் போல் நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் கைரேகையை பார்த்து பலன் கூறியதற்காக உங்கள் கைரேகை அவர் கன்னத்தில் பதிகின்ற அளவிற்கு அவரை அடிப்பது கைகையை ராமனுக்கு செய்த கொடுமையினும் பெருங்கொடுமை என்றோ? எதுக்கு இப்ப ராமாயணம்? ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? உங்களை பார்க்கின்ற பொழுது குரங்கு அனலில் விழுந்து வெறிகொண்டு தேள்கொட்ட, கரம் செய்ய பாம்பனவம் தீண்ட, பனையேறி பெய்பிடித்தாட்டினார் போல்கான் என்ற பாடலில் வருகின்ற குரங்கின் நிலைதான் கவனத்திற்கு வருகிறது. யோ, யார பார்த்து குரங்குன்ற? ஒரு வாட்டி சொன்னதுக்கு இவருக்கு ஒரு 10 வருது. மார்க்கெட் பூரா இவருக்கு தான் பேர் தெரியுமா? மேல் சொல்ற வாத்தியாரன்னு பார்க்க மாட்டேன், லாடம் கட்டுறேன். போய் உக்காரியா. உக்காரியாண்ணா. இறைவா இறைவா. டேய், இவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுங்கடா. போங்கடா. பிரிச்சு பேன் பாக்குறேன் பாரு. சாமியார்ல தான் போலி சாமியார் இருக்காங்கன்னா எல்லா தொழிலையும் போலி இருக்கத்தான் செய்றாங்க. இளைஞனே, நீ செய்த தவறு என்ன? அது ஓடி வந்த கேசு. அப்படியா? உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னியார்? ஆஹா, கண்ணோடு கண்ணை நோக்கப்பின் வாய்த்தொற்களால் யாதொரு பயனும் இல்லை. உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னி அழகு பதுமைதான். உன் உள்ளத்தில் உள்ளவனை ஒரே பார்வையால் உணர்த்திய உத்தமனே, உன் காதல் வாழ்க. கவலை வேண்டாம், காவலர்களோடு நான் உரையாடுகிறேன். காவலரே, ஐயா உதவி ஆய்வாளரே, கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள், கடுப்பும் வெறுப்புமாகவா இருப்பார்கள்? ஐயா தலைமை காவலரே, எதற்காக அந்த காதலர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம். இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொட கொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு 1000 பேர் இருக்கு.
லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடியாந்தா சும்மா விட்டுருவோமா? அதான் தூக்கின்னு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். காதலிக்கிறாங்களாம், கத்திரிக்காய் காதல். காதலை பற்றி உமக்கு என்னையா தெரியும்? ஆடவரும் பெண்டிரும் அங்கங்கள் தானுரச கொஞ்சி குலாவி களிப்புறும் காதலை குற்றம் என்று சொல்வீரோ, இரும்பறையில் தள்ளுவீரோ? களவு கண்ட இலக்கிய காதல், கண்ணால் பேசும் உண்மை காதல் உளுத்தர்கள் ஒரு சிலரால் ஒழிந்துதான் போகலாமோ? சீருடை அணிந்தோரே, பாரினை காப்போரே, இவர்கள் செம்மையாய் வாழ்ந்திட உன் துணை தேவை என்றும் சிந்திப்பீர், செயல்படுவீர். இது தேர்தலுக்கு மட்டுமல்ல, காதலுக்கும் தான். ஒண்ணுமே புரியலையடா. காதலை பற்றிய கவிதையை கேட்டு களிப்புற்று நிற்கிறீர்களா? காதலின் மகத்துவம் அப்படி. செவியில் குருதியா? செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். சூடும் இல்ல, சொரணியும் இல்ல. நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன். ஆனா காதுல இருந்து ரத்த வடித கவிதை இன்னைக்கு தான் ஐயா கேட்க. பாவம், தமிழ் அறியாதவர்கள். நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை. ஐயா நாயனம் வாசிப்பவரே, உமக்கு இந்த கவிதையின் மகத்துவம் புரியும் என்று எண்ணுகிறேன். உமது செவிகுளிர சிந்தை மிகழ மீண்டும் ஒரு முறை ஏம்பட்டுமா? என்னது? மறுபடி முதலேந்தா? என்னையா மயங்கிட்டாரு? அப்ப சங்குக்கு சொல்லிடலாமா? பாவம், பசிமயக்கம் போல். எழுந்தவுடன் கூறுவோம். ஆய்வாளரே, உமக்கும் வள்ளுவ பெருந்தகை கூறிய விருந்தோம்பலுக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லையோ என்று நான் ஐயுறுகிறேன். தனி ஒரு மனிதருக்கு உணவில்லை எனில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்றான் பாரதி. நின்று கொண்டிருந்த மனிதன் நிலையற்ற மரம் போல் கீழே விழுகின்ற அளவிற்கு அவனை பட்டினி போட்டிருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அடைத்து வைத்திருப்பவர்களுக்கு அன்ன ஆகாரம் வாங்கி கொடுத்து அவர்களை அன்போடு பேணி பாதுகாப்பதுதானே அரசாங்க அதிகாரிகளுக்கு அழகு. ஜோ, அவன் ஏன் உந்தான்னு எனக்கும் தெரியும், இத பாக்குறவங்களுக்கும் தெரியும். வீணா என் வாயை கலராத. கிளறுவதற்கு உமது வாய் என்ன குப்பையா அல்லது நான் என்ன கோழியா? ஜோ கிருபா சார், முதல்ல உன்னை என்கவுண்டர்ல பொண்ணையா? சும்மா கடந்த ஓனான காதல விட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற. உயர்தனைக்காரர்கள் பேசுகின்ற இடத்தில் ஓனான் இங்கிருந்து வந்தது.